பட்டிருக்கிறது. மத்தேயு 14:14. ஆமென். ஜனங்களை கண்டு திரள் ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். சொல்லுங்க, வியாதியாய் இருக்கிற என்னை என் இயேசு சொஸ்தமாக்குகிறார். இயேசு சொஸ்தமாக்குகிறார். சொஸ்தமாக்கி விட்டார். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீன நேரங்களில் பலன் தருகிறாரா? பலன் தந்தீரையா. அப்படி சொல்லுங்க ஊழியர்களாம், பலவீன நேரங்களில் பலன் தருகிறாரா? பலன் தந்தீரையா. சொல்லுங்க, சுகமானே தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே, தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீர், இந்த பட்டணத்தை மறவாமல். நன்றி சொல்வே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறவாமல் பட்டணத்தை, இந்த மாவட்டத்தை மனதார நன்றி சொல்வே. இரவும் அகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீ, ஊழியர்களை நடத்தினீரே அப்பா. அப்பா நடத்தினீரே, இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா த்ரோட்லையும் அற்புதம் நடக்கும். கோடி நன்றி ஐயா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஜீசஸ் அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே எதிரி வெட்டுண்டு வீழ்ந்தான். நாம் துதிக்கிற போது உங்களுக்கு எதிரான சக்தி பொல்லாத ஆவி வெளியேறுது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. அதனாலதான் துதிக்கிறோம். சொல்லுங்க, துதிக்கிறோம். சொல்லுங்க, எபினேசர் நீர்தானை, இதுவரை உதவி நீரே. எல்லாம் சபையே பாடு. glory. இதுவரை உதவி நீரே. எல்ரோயி பா, துதிக்கிறோம்பா. சபையா துதிக்கிறோம்பா. அற்புதம் நடக்கட்டும். நன்றி சொல்வே. மீண்டும் ஒரு எல்ரோயி கண்ணீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. இப்ப எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி சொல்லும் போதே சுகம்
அற்புதம், ஜெபத்திற்கு பதில். நன்றி தீபகதரலரகபா. ஜீசஸ், கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களை மறவாமல் நினைத்தேன் ஜீசஸ். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து எங்க சபையை நினைத்து, ஊழியர்களை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, பாபாகாதாரா ஏபாகாதாரா நினைந்து ராஜா இதுவரை நடத்தினீரே. ஜீசஸ், நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஜீசஸ். நன்றி ஐயா. ஹalleluya. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த கூட்டத்திற்கு எத்தனையோ தடைகள், இந்த தடைகளை எல்லாம் உடைச்சாரா? உடைச்சாரு. பொருளாதார தடைகளை உடைச்சாரா? உடைச்சாரு. எல்லா தடைகளையும் உடைச்சு, எல்லா தடைகளையும் உடைச்சு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை உடைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தாலுகா ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்களே, தடைகளை உடைத்தீரையா. இந்த மாவட்ட ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. விளையாட விடவில்லையே. சொல்லுங்க. சோர்ந்து போன அப்பா, நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சொல்லுங்க. சோர்ந்து போன நேரமெல்லாம் ரெக்கபகதரா. தூக்கி எங்களை சுமந்து ஷதரகபகதரா. தேற்றி நீரே. ஷதபகா. நன்றி நன்றி ஐயா. ஆ. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. நன்றி நன்றி ஆ. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைச்சீங்களே, நினைச்சீங்களே. நன்றி தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அப்பா, ஒவ்வொரு முகத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென். என்னால பார்க்க முடியல. திரள் கூட்டம் கடைசி வர இடமில்லாதபடி நேக நிக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். காரணம், அவரை தேடி வந்திருக்கீங்க. தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த மனிதனை தேடி வரல, இந்த மனிதனை தேடி வரல, எங்களை ஆட்கொண்ட இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. எங்களை ஆட்கொண்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ்
பார்க்கிறார். உங்களை பார்க்கிறார். அப்பாகா தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பார்த்துதான் மனம் இறங்குகிறார். பார்த்துதான் மனம் இறங்குகிறார். மனது உருகுகிறார். மனது உருகுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நினைக்கிறார். உங்களை நினைக்கிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல எடுத்த உடனே ஒரு வசனம் வரும். God remembered Noah. நோவாவை கர்த்தர் நினைந்தருளினார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். God remembered Noah. Lord remembered Noah and his family. and his family. Hallelujah. Hallelujah. அந்த கப்பலுக்குள்ள இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தார். அந்த கப்பலுக்குள் பேழையில் இருந்த அனைவரையும் நினைவு கூர்ந்தார். காற்று வீச செய்தார். காற்று வீச செய்தார். உங்களை நினைக்கிறார். உங்களை நினைக்கிறார். மறவாமல் நினைக்கிறார். மறவாமல் நினைக்கிறார். அவருடைய பிரசன்ன காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்ன காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 அவருடைய பிரசன்ன காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி அப்பா நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்தவர். பெரும் காற்றை வீசி நினைவு கூர்ந்தவர். பிரசன்ன காற்றை வீசி அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூறுகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரப்பா. நோவாவை நினைவு கூர்ந்தவர். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறீர். உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரப்பா. அப்பா காற்றா இயேசு உலாவுகிறார். காற்றா இயேசு உலாவுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். அதனால தண்ணீர் வற்றியது. அதனால் தண்ணீர் வற்றியது. பிரச்சனை இல்லாமல் போகிறது. பிரச்சனை இல்லாமல் போகிறது. தண்ணீர் எதை குறிக்கிறது? இந்த இடத்துல உங்களுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஆக்கும்படி அவர் காற்றாக வந்திருக்கிறார். அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஆக்கும்படி அவர் காற்றாய் வந்திருக்கிறார். வெட்டுக்கிளி அடித்து செல்லப்பட்டது. வெட்டுக்கிளி அடித்து செல்லப்பட்டது. யாத்திராகமம் 10ல எங்கு பார்த்தாலும் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி எல்லாரையும் வெட்ட கிளி. எல்லாரையும் வெட்ட கிளி. இதுதான் பிசாசு. அவன்தான் பிசாசு. அவனுடைய கிரிய. அவனுடைய கிரிய. அந்த வெட்டு கிளிய. அந்த வெட்டு கிளிய மோசே ஜெபிக்கிறாரு. மோசே ஜெபிக்கிறாரு. 10:19 நினைக்கிறேன். எஸ் சரி. அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த. அதுக்கு முந்தின வசனம். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். யார் விண்ணப்பம் பண்ணினா? மோசே விண்ணப்பம் பண்ணினான். நாமெல்லாம் விண்ணப்பம் பண்ணுவோம். கை உயர்த்தி உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. வெட்டுக்கிளி வேண்டாம். வெட்டுக்கிளி வேண்டாம். தேசத்தை பாழாக்குகிற வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி வேண்டாம்ப்பா. மோசே ஜெபம் பண்ணது போல நாங்களும் இந்த மாலை வேளையில உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுகிறோம். வெட்டுக்கிளி வேண்டாம் அப்பா. தேசத்தை பாழாக்குகிற வெட்டுக்கிளி. பாழாக்குகிற வெட்டுக்கிளி வேண்டாம். இந்த மாவட்டத்தை பாழாக்குகிற வெட்டுக்கிளி. பாழாக்குகிற இந்த தாலுகாவை பாழாக்குகிற எல்லா வெட்டுக்கிளி வேண்டாம் அப்பா. வெட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படுதா? கேட்கப்படுகிறது. சொல்லுங்க அப்பொழுதுன்னு சொல்லுங்க. அப்பொழுது. எப்பொழுது? விண்ணப்பம் பண்ணின பொழுது. இப்பொழுது. இப்பொழுது. மகா பலத்த மேல் காற்று. மகா பலத்த மேல் காற்று வீசுது. வீசுகிறது. மகா பலத்த மேல் காற்று வீசுகிறது. மகா பலத்த மேல் காற்று வீசுகிறது. இப்பொழுதே மகா பலத்த மேல் காற்று வீசுகிறது. இப்பொழுதே மகா பலத்த மேல் காற்று வீசுகிறது. 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 காற்றாய் வீசுகிறது. காற்று வீசுகிறது. ஹalleluya. பாபா ஹalleluya. ஆமென். 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 அப்பா மகா மேல் அங்க மகா பலத்த மேல் காற்று. மகா பலத்த மேல் காற்று. மகா பலத்த மேல் காற்று வீசுகிறதப்பா. வீசுகிறதப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
சொல்லுங்க. அது அது எது? அந்த வெட்டுக்கிளி, அந்த இல்ல காற்று. காற்று, அந்த காற்று, அந்த காற்று இயேசுவின் காற்று. இயேசுவின் காற்று. இயேசுதான் காற்றாய் வந்திருக்கிறார். இயேசுதான் காற்றாய் வந்திருக்கிறார். வந்து வந்து வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு, வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு கடலுக்கு கொண்டு போயிட்டார். கடல்ல போய் போட்டது. செங்கடலிலே, செங்கடலிலே போட்டது. தூத்துக்குடி கடலுக்கு போயிடுச்சு எல்லாம். தூத்துக்குடி கடலுக்கு போயிடுச்சு எல்லாம். கோ கோ. எல்லா வெட்டுக்கிளியும் போ, எல்லா வெட்டுக்கிளியும் போ, கடலுக்குள்ள போய், கடலுக்குள்ள போய் இல்லாமல் போ, இல்லாமல் போ. இன்னைக்கு பன்றிகள் போய் மூழ்கியது போல தண்ணில போய் மூழ்கிடு, மூழ்கிடு, மூழ்கிடு. அம்மா கத்தலக்காரா. 6000 பிசாசு மூழ்கியது. 6000 பிசாசுகள் மூழ்கியது, மூழ்கியது, மூழ்கியது. தண்ணிக்குள்ள, தண்ணிக்குள்ள செயலற்று போ, செயலற்று போ. பொல்லாத ஆவியின் கிரியைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க. எகிப்தின் எல்லையில் எங்கும், எகிப்தின் எல்லையில் எங்கோ ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும், ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியா இருந்தது இல்ல, மீதியா இருந்தது இல்லை. உங்க குடும்பத்துல, உங்க குடும்பத்துல ஒரு வெட்டுக்கிளியாவது, ஒரு வெட்டுக்கிளியாவது மீதியா இருப்பது இல்லை. உங்க குடும்பத்துல ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியா இருப்பது இல்லை. உங்க ஊழியத்துல, உங்க ஊழியத்துல வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளி ஒண்ணு கூட மீதியா இருப்பது இல்லை. Thank you அப்பா. Thank you. அதுதான் ஜீசஸ். இதுதான் ஜீசஸ். அவர்தான் பலத்த மேல் காற்று. அவர்தான் பலத்த மேல் காற்று. காற்றாய் வந்திருக்கிறார். காற்றாய் வந்திருக்கிறார். Thank you அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. நன்றி. ஆமென். ஷிபாகதாரா காபாகா ஷேமகாதா. முடிந்த அந்நிய பாஷை பேசுங்க. ஊழியர்களா இருக்கீங்க, அதிகமா விசுவாசிகள் தான் வந்திருக்கீங்க. உங்க வாய் திறந்து அந்நிய பாஷையை பேசுங்க. பரவச பேச்சுன்னு சொல்லுவோம். அந்த அந்நியனை விரட்ட அந்நிய பாஷை, அந்நியனை விரட்ட அந்நிய பாஷை, வெட்டுக்கிளிய விரட்ட, வெட்டுக்கிளிய விரட்ட அந்நிய பாஷை. கைதட்டி ரமமாப்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும்ப்பா. மைதானம் முழுவதும் மேல் காற்று வீசட்டும், மேல் காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், காற்று வீசட்டும். ஆவியானவர் காற்றாய் வருவார், காற்றாய் வருகிறீர், காற்றாய் இறங்குவார், காற்றாய் இறங்குகிறீர். வெட்டுக்கிளி அடித்து செல்கிற வெட்டுக்கிளிகள் அடித்து செல்கிற காற்றாய், வெட்டுக்கிளிகளை அடித்து செல்கிற காற்றாய், பலத்த மேல் காற்றாய் ஆவியானவர் இறங்கி இருக்கிறீர் அப்பா. எல்லா வெட்டுக்கிளியும் இயேசுவின் நாமத்தில் அடித்து செல்கிறது அப்பா. எல்லா பிரச்சனைகளும் அடித்து செல்கிறது அப்பா. ஆண்டவரே, எல்லா எங்கிலும் ஒரு வெட்டுக்கிளி கூட மீதியா இல்லாதபடி ஆவியானவர் காற்றாய் இறங்கி இருக்கிறீர். எல்லா பிரச்சனைகளையும் ஓய பண்ணுகிற காற்றாய் ஆவியானவர் வந்திருக்கிறீர். மைதானம் எங்கும் ஆவியானவருடைய காற்றப்பா. ஹalleluya. பாபா தரா பாபா பாபா. ஜீசஸ், 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 ஜீசஸ். அப்பா காத்தா லாக்கா ராக்கா பாக்கா ஷேமகாதேரி ஹபா. ஜீசஸ், ஜீசஸ். thank you அப்பா, Thank you அப்பா. thank you அப்பா. Thank you அப்பா. ஒவ்வொருவருக்காக நான் தேங்க் பண்றேன். ஒவ்வொருவருக்காக தேங்க் பண்றேன். வந்திருக்கிற ஒரு ஊழியருக்கு, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்காக நான் தேங்க் பண்றேன். நாங்க தேங்க் பண்றோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்காக தேங்க் பண்றோம். புதுசா இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக தேங்க் பண்றோம் அப்பா. thank you, Thank you அப்பா. thank you, Thank you. thank you, Thank you. ஹalleluya, Hallelujah. thank you அப்பா, thank you அப்பா. இன்னொரு இடத்துல அதே காற்று வீசும்போது காடைகளை அடித்து கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆமென். ஒரு பக்கம் வெட்டுக்கிளியை அடித்து கடலுக்குள்ள கொண்டு போறாரு, இன்னொரு பக்கம் காடைகளை. அதுதான் ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள். ஹalleluya, Hallelujah. என்னாகம 11 இருக்கும். ஆத்துமாக்கள், அன்னைக்கு காடைகள் கூட்டம் கூட்டமாய் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அதை அடிச்சு சாப்பிடுறாங்க. அந்த நாட்கள்ல காடைகள் என்பது ஆத்துமாக்கள். சபையில ஆத்துமாக்கள் திரளாய் வர போறீங்க. சபையில ஆத்துமாக்கள் திரளாய் வர போகிறீர்கள்.
சபையில ஆத்துமாக்கள் திரளாய் வரப்போகிறீர்கள். சபையில காற்று வீசுது. Glory. இந்த கூட்டத்துக்கு பின்னாடி எல்லா சபைகளும் மாவட்டம் தானே. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் ஓஹோன்னு வளரப்போகுது. ஓஹோன்னு வளரப்போகுது. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஓஹோன்னு வளரப்போகிறது. நடக்கும். 11:31 ஜீசஸ். ஜீசஸ். ஹalleluya. 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 எப்படி எழுதி இருக்கு பாருங்க. கர்த்தரிடம் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அவர்தான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். பரலோகத்திலிருந்து வருகிற காற்று. பரலோகத்திலிருந்து வருகிற காற்று. ஜீசஸ். 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 அவர் அடித்துக்கொண்டு அதை அடித்துக்கொண்டு வந்தது. வந்து அடித்துக்கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் காடைகளை அடித்துக்கொண்டு வந்தா. காடைகளை அடித்துக்கொண்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த கூட்டத்திலேயே ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். சபையில் இணைந்து ஆராதிப்பீர்கள். சபையில் இணைந்து ஆராதிப்பீர்கள். ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. உங்களுக்குத்தான். ஆமென். ஆராதனை. கை உயர்த்தி ஆராதனை. தேங்க்யூ அப்பா. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். உங்களுக்குத்தான் ஆராதனை செய்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்கு worship the Lord. worship the Lord. கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. அதுக்கு தான் நம்ம கூடி இருக்கிறோம். அதுக்கு தான் நாம் கூடி இருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. இந்த யாத்திராகமத்துல 23 அதிகாரத்துல 25ல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆராதிக்க கடவீர்கள். ஆராதிக்க கடவீர்கள். மாவட்டமே மாவட்டமே worship the Lord. worship the Lord. ஆராதிக்க கடவீர்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். தேவனுடைய ஜனமே கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா ஒரு நாளும் குறைவில்லாம உங்களுக்கு உணவு உண்டாகும். ஒரு நாளும் குறைவில்லாம உங்களுக்கு உணவு உண்டாகும். நேற்று பார்த்தோம்ல. 40 வருடமா 40 வருடமா ஒன்றிலும் குறைவுபடாதபடி சாப்பாடு கொடுத்து அவர்களை பராமரித்தார். சாப்பாடு கொடுத்து அவர்களை பராமரித்தார். மன்னாவை கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார். ஒரு குறைவில்லாம பராமரித்தவருக்கு கை தட்டுகிறோம். பராமரித்தவருக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒரு குறைவின்றி 40 ஆண்டு காலமாக பராமரித்தீரே, உங்களுக்கு நன்றி அப்பா. அதுதான் சொல்றாரு. அப்பத்தை ஆமென். உன்னுடைய சாப்பாட்டை ஆசீர்வதி. ஒரு நாள் நீ பட்டினியா இருப்பதில்லை. பசியா இருப்பதில்லை. அந்த எலியா சொன்னாரு, இந்த பஞ்சம் தீர் வர உன் வீட்டுல மாவு குறைவதில்லை,
எண்ணெய் குறைவது இல்ல, எண்ணெய் குறைவது இல்ல. இந்த உலகம் முடியும் வர, இந்த உலகம் முடியும் வர வீட்டுல மாவு குறைவது இல்ல, வீட்டுல மாவு குறைவது இல்ல, எண்ணெய் குறைவது இல்ல, எண்ணெய் குறைவது இல்ல. காரணம் நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம். அதனால இந்த உலகம் முடியும் வர உன் வீட்டுல எண்ணெய் குறைவது இல்ல, மாவு குறைவது இல்ல. காரணம் நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம், நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம். ஜீசஸ் thank you அப்பா, thank you அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சொல்லுங்க, முழு பல எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? அன்பு கூறுவே. சொல்லுங்க, ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை நாங்க ஆராதிக்கிறோம்மா. இந்த மாவட்டம் ஆராதிக்குதுப்பா, இந்த தாலுகா உம்மை ஆராதிக்குது. அதனால ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குடும்பத்துல பற்றாக்குறை மறையட்டும். அப்ப ஆராதிக்கிற நமக்கு ஒரு பக்கம் உணவும் தண்ணீரும், இன்னொரு பக்கம் உணவும் தண்ணீரும் சம்பாதிக்கிற பலன். உணவு தண்ணீரும் சம்பாதிக்கிற பலன், சம்பாதிக்கிற பணம் சம்பாதிக்கிற பலன், பணம் சம்பாதிக்கிற பலன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பணம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பணம், பொருளாதாரம் சம்பாதிக்கிற பலன். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் ஒவ்வொருவருக்கும் தருகிறீர். நன்றி அப்பா. ஒரு பக்கம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, இன்னொரு பக்கம் ஆண்டவரே அதையெல்லாம் சம்பாதிக்கத்தக்க பலனை தருகிறீர். உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆமாப்பா, ஆராதிக்கிறப்பா. இதனாலதான் ஆமென். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உற்சாகமாக ஆராதனை ஆராதனை, உற்சாகமா சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஏசையா, ஆராதனை ஹல்லேலூயா, glory. ஆராதனை ஆராதனை. வியாதியை விலக்குவார்னு, வியாதியை வாக்கு கொடுக்கிறாரு, வாக்கு கொடுக்கிறார். தம்பி ஏற்கனவே சிலுவையில் எப்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து கொண்டார் என்று ஆல்ரெடி அழுத்தமாய் உங்களோடு பேசி ஆராதிக்கிற உங்களுக்கு வியாதியை விலக்குவேன்றார். ஆராதிக்கிற உங்களுக்கு வியாதியை விலக்குவேன்றார். அதோடு நிறுத்தல, மலடுவும் வீட்டுல இருப்பதல்ல, மலடுவும் வீட்டுல இருப்பது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26 இன்னைக்கு தேதி 26, இன்றைக்கு தேதி 26. இந்த வருஷம் 26, இந்த வருஷம் 26. உங்க குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்துல, குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்துல மலடு இருப்பது இல்லை. glory, glory. கற்பம் விழுவது இல்லை, மலடு இருப்பது இல்லை. ஆமென். 23, 26 அடுத்த வசனம் போடுங்க. உரகபா எங்க இருக்காங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 26. குழந்தை பாக்கி இல்லாத எங்க இருந்தாலும் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். Thank you. அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோடு உங்க சபைக்கு போகணும். ஆமென். குழந்தை பிரதிஷ்டை நடக்கணும். ஆமென். சபையில கற்பம் விழுகிறது இல்ல, கற்பம் விழுகிறது இல்ல. மலடுவும் தேசத்திலேயே இருப்பதில்லை, மலடுவும் தேசத்திலேயே இருப்பதில்லை. இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே மலடு இருப்பதில்லை. இது ஆமென். விருதுநகர் மாவட்டத்திலேயே மலடு இருப்பது இல்லை. விருதுநகர் மாவட்டத்திலேயே
ஜீசஸ் ஜீசஸ். ஜீசஸ். அப்படி ஒரு அற்புதம் நடக்குது. அப்படி ஒரு அற்புதம் நடக்குது. இன்னைக்கு 26 தேதி. இன்றைக்கு 26 தேதி. வருஷம் 26. வருஷம் 26. எழுதி வைங்க. எழுதி வச்சுக்கிறப்பா. வீட்ல அற்புதம் ஆரம்பிக்குது. வீட்ல அற்புதம் ஆரம்பிக்குது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுடைய வீட்டிலே அப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. அப்பம் விழுகிறது இல்லை அப்பா. விருதுநகர் மாவட்டத்திலேயே மலடி இருப்பது இல்லை அப்பா. நாங்க உரிமை பாராட்டுகிறோம். நாங்க அப்படியே விசுவாசிக்கிறோம். அடுத்த ஆண்டு திருச்சபைகளிலே குழந்தை பிரதிஷ்டை நிறைய நடக்கிறது. நன்றி அப்பா. அப்பா ஆமென். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அந்த வாக்குத்தத்தம் எப்படி முடியுது பாருங்க. ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். அப்படின்னா இந்த விபத்து வருது பாருங்க. திடீர்னு விபத்து வந்து சாகுறாங்க பாருங்க. அதுவும் வீட்டுல இருக்காதுன்னு சொல்றாங்க. திடீர்னு விபத்து வந்து சாகுறாங்க பாருங்க. அது உங்க வீட்டுல இருக்காது. உனக்கு இருக்காது. உனக்கு இருக்காது. Receive it in Jesus. சாபத்தை உடைக்கிறேன். சாபத்தை உடைக்கிறோம். ஆக்சிடென்ட் ஆவி. ஆக்சிடென்ட் ஆவி இயேசுவின் நாமத்திலே அப்பா தேசத்துல இல்லாமல் போவதாக. எல்லா விபத்தின் ஆவி அப்பா மக்களை சடுதியாய் அப்பா சாவுக்குள் நடத்துகிற எல்லா ஆக்சிடென்டல் ஸ்பிரிட் in the name of Jesus நாங்க எல்லாம் சேர்ந்து விரட்டுகிறோம் அப்பா. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொன்னீங்களே அப்பா. அப்பா அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்து திரும்பும் போது எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்த கூட்டத்தை விட்டு திரும்பும் போது எந்த ஆபத்தும் நடக்க கூடாது. எந்த விபத்து வரக்கூடாது. எந்த விபத்தும் வரக்கூடாது. ஆமென். விபத்து ஒரு ஆவி, தீ ஆவி. தீ ஆவி. ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உட்கார்ந்து கொள்ளுங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கலிகூரு விருதுநகர் மாவட்டமே. விருதுநகர் மாவட்டமே. சிவகாசி தாலுகாவே. சிவகாசி தாலுகாவே. திருத்தங்களா? திருத்தங்கல் அப்படின்னா இயேசு தங்குகிற திருத்தங்கல். இயேசு தங்குகிற திருத்தங்கல். திரு இயேசு. திரு இயேசு திருத்தங்கல். ஆமென். திருத்தங்கல். கம்பீரி. கம்பீரி. சந்தோஷமா கைத்தட்டு. சந்தோஷமா கைத்தட்டு. பாடு. பாடு. காரணம். காரணம் இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ராஜா இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இயேசு வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார். glory. கம்பீரி. கம்பீரி. களிக்கூறு. உன் ராஜா. உன் ராஜா வருகிறார். வருகிறார். அது பழைய ஏற்பாடு. பழைய புதிய ஏற்பாட்டுல வந்து விட்டா. புதிய ஏற்பாட்டுல வந்து விட்டா. உனக்குள்ள வந்துட்டாரு. கைதட்டு. உனக்குள்ள வந்து விட்டா. களிகூறு. எனக்குள்ள வந்து விட்டார். எனக்குள்ள வந்து விட்டா. எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அதனால நீங்க இருக்கீங்க. ஆமென். இல்லட்டா மனுஷனை தேடி வருவீங்களா? இல்லையே. என்ன தேடி வரல. ஆமென். எனக்குள்ள இருக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. ஆமென். எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. ஜீசஸ். 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 உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன ஆறுதலா இருக்கு.
என் ராஜா என்னிடத்திலே வருகிறார். நான் அவரை வரவேற்கிறேன். புதுசா வந்திருந்தா நெஞ்சில கை வச்சு, ஜீசஸ் நான் உங்களை வரவேற்கிறேன். என் இதயத்துல குடிகொள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா கூப்பிடுங்க. புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா ஏசப்பா உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். என் இருதயத்துல குடிகொள்ள உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க ஏசப்பா. ஏசப்பா தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எப்படி வருகிறாரா? ரட்சிக்கிறவராய், நீதி உள்ளவரா. இதுல ஒரு வார்த்தை எப்படிங்க? ரட்சிக்கிறவராய் வருகிறார். ரட்சகராக வருகிறார். காப்பாற்றுகிறவராக வருகிறார். ஹalleluya. நோயிலிருந்து காப்பாற்ற, பேயிலிருந்து காப்பாற்ற, பாவத்திலிருந்து காப்பாற்ற, பாதாளத்திலிருந்து காப்பாற்ற அவர் வருகிறார். பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அவர் வருகிறார். மாவட்டமே உன்னை சந்திக்க வருகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. இயேசுவண்டை வாருங்கள். இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு மாவட்டமே இரட்டிப்பான நன்மை. நம்பிக்கை உடைய ஜனங்களே இயேசுவினிடத்தில் வாருங்கள். இரட்டிப்பான நன்மை அவர் தருகிறார். காப்பாற்றுகிறவர் ரட்சகர். ஆமென். ஜீசஸ் பிறந்த அன்று தூதன் பரலோகத்திலிருந்து வந்து சொல்லுவாரு, பயப்படாத மெய்ப்பர்களே பயப்படாதுங்க. ரட்சகர் பிறந்துட்டார். காப்பாற்றுகிறவர் பிறந்துட்டாரு. நல்லா யோசித்து பார்க்கிறேன். அவர் எனக்குள்ள பிறந்ததுனால, எனக்குள்ள வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து கத்திட்டு இருக்கேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் வந்ததனாலதான் டாக்டர் ஆல்ரின் கிளினிக்ல மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்த தம்பி, இப்ப நம்மள கிளீன் பண்ண வந்திருக்காரு. ஆமென். இயேசு வந்ததனால இன்னைக்கு ஒரு டாக்டர் ஊழியம் செய்றாரு. ஆமென். காப்பாற்றுகிறவர் சொல்றாரு. அடுத்து 10ஆம் வசனத்துல ரதங்களையும் குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். உங்க வீட்டுல ரதம் குதிரை எல்லாம் பிரச்சனை தானே? எஸ். ஹalleluya. பிரச்சனை என்பது கடவுளிடமிருந்து வருவது இல்ல. பொல்லாதாவி பிரச்சனையை கொண்டு வரான். இயேசுவின் நாமத்தில் அற்றுப்போக பண்ணுகிறார். கைதட்டி ஆமென். இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனைகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அற்றுப்போக பண்ணுகிறார். பிசாசின் கிரியைகளை அற்றுப்போக பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியணும், உங்க வேதனைப்படுத்துகிற எல்லா கிரியையும் பிசாசிடம் இருந்து வருகிறது. ஆமென். அந்த கிரியை அற்றுப்போக பண்ணும்படி இயேசு காப்பாற்றுகிறவராக வந்திருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அற்றுப்போக பண்ணும்படி இயேசு உங்களை காப்பாற்றுகிறவராய் இங்கே வந்திருக்கிறார். Thank you அப்பா. ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். உன்னதர் மறைவில்
வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. ஹல்லேலூயா ஆனந்தமே ஜீசஸ். ஹல்லேலூயா பேரின்பமே ஜீசஸ். ஹல்லேலூயா ஆனந்தமே ஜீசஸ். ஹல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா துதி. மாவட்டமே துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி மகனே. அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஏபகாதா ராகா ராகா பாகா துதித்துக் கொண்டே ஏகபாகா சேகபாகா துதிப்பேன் துதிப்பேன். தடைகளை உடைக்கிறவர், ஆளுகை செய்கிறார். ஏகபராதரலரே துதித்துக் ரே வல்லமை வல்லமை வல்லமை. எஸ் தேங்க் யூ. ரிசீவ் ரிசீவ். பாடும்போது பாடும்போது எஸ் பரிசுத்த ஆவியானவர் காற்றாய் நிரப்புவாராக. glory. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். glory. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே Thank you அப்பா. ஹல்லேலூயா பேரின்பமே. Thank you அப்பா. ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா பேரின்பமே. ஜோரா கைதட்டி ஏசையா. glory. ஏசையா. glory. எக்காலம் ட்ரம்பட் ஊதுறோம். ட்ரம்பட் ஊதுறோம். ஏசையா. ஹல்லேலூயா. கிதியோன் கூட்டம் ஊதுறோம். மீதியானீர் ஓடு. ஏசையா. ஏசையா. பாகா சேதே ரேகா பாகா. ஏசையா. ஏலே ஏலே கபா ஷரா லேகபதா ஷாதராகா பாகாரே. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. ஏசையா. நம்மை பார்த்து இந்த 12ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கை உடைய சிறைகளே, நல்ல தமிழ நம்பிக்கையுடைய ஜனங்களே, நம்பிக்கை உடைய ஜனங்களே, நம்பிக்கையுடையவர்களா கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். அரண் தான் ஜீசஸ், அரண் தான் ஜீசஸ். சொல்லுங்க, நாங்க திரும்பிட்டோம் சொல்லுங்க. நாங்க திரும்பிட்டோம், திரும்பிட்டோம், திரும்பிட்டோம். அரணாகிய இயேசுவண்டை வந்துட்டோம், அரணாகிய இயேசுவண்டை திரும்பிட்டோம். அதனாலே இரட்டிப்பான நன்மையை தருவே. சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. இந்த ஊழியத்தினால, இந்த ஊழியத்தினால, இந்த கூட்டத்தினால, இந்த கூட்டத்தினால உனக்கு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. அதுங்க இரட்டிப்பான நன்மை. ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சுகமும் செல்வமும், சுகமும் செல்வமும். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், விடுதலை, விடுதலை. பிசாசின் மேல, பிசாசின் மேல, பாவத்தின் மேல, பாவத்தின் மேல, பாதாளத்தின் மேல, பாதாளத்தின் மேல விடுதலை, விடுதலை. பரலோகம், பரலோகம். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை. இரட்டிப்பான நன்மை. இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை. ஒரு பக்கம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சுகமும் செல்வம். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பாவத்தின் மேல, பாதாளத்தின் மேல உங்களுக்கு ஒரு விடுதலை, பிசாசின் மேல விடுதலை. இரட்டிப்பான நன்மையை தருகிறார். இன்றைக்கே தருகிறார். பிள்ளைங்க பிலீவ் பண்றப்பா,
ரெட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை இன்றைக்கு 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 தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவா. தமது சிறகா அப்பா, என்னை மூடி பாருங்கப்பா, ரெட்டிப்பான நன்மை. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹalleluya. அவரது வசனம் ஆமென். ஆவியின் பட்டயம் ஆமென். எனது கேடகம். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஆனந்தமே ஆமென். ஹalleluya. Glory. ஆனந்தமே ஆமென். ஹalleluya. ஆனந்தமே ஹalleluya. தெரிந்தமே சொல்லுங்க துதிப்பே துதிப்பே. துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க துதிப்பேன், பா. துதிப்பேன், துதிக்கிறேன்ப்பா. துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பே துதிப்பே. துதித்துக் கொண்டே இருப்பேன். பா பா பா, அற்புதம் நடக்கட்டும். துதிப்பேன், ரெட்டிப்பு நன்மை, துதித்துக் ரெட்டிப்பு கொண்டே நன்மை. இருப்பேன். என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு, துதிப்பேன், என் ஊழியர்களுக்கு துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜோர கைதட்டி துதிப்பேன், துதித்துக் கொண்டே இசையா. ஏசையா, ஏசையா, Glory, glory, ஏசையா. glory, glory, glory. மகிமை, மகிமை, மகிமை. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா, 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 ஏசையா. ஏசையா, வல்லமை இறங்கட்டும். ஏசையா, வல்லமை, ஏசையா. power. கூட்டத்துல power, power, ஏசையா, power, power. ஏசையா. அப்பா, ரெட்டிப்பான நன்மை. ஏசையா, ஏசையா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியா ஒரு காரியம் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். உற்சாகம் வருகிறீங்களா? ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தா இரவு ஜெபம் நடத்திடலாம் போல. அப்படி உட்கார்ந்திருக்கீங்க. கைதட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. What a joy to see your smiling face. உங்க சிரித்த முகத்தை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம். ஹalleluya. ஹalleluya. Glory, glory, glory. Glory. கடைசியா அவர் என்ன செய்வாரா? இந்த 10ஆம் வசனத்துல ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருக்கு பேரு சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். சமாதான பிரபு. சமாதான பிரபு. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். 26 இன்னைக்கு வருஷம் 26. ஏசாயா 26:3ல பக்தன் சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்கள், உம்மை நம்புகிறவர்களுக்கு பூரண சமாதானம். பூரண சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பூரண சமாதானம். வீட்ல சமாதானம், மிகுந்த சமாதானம். ஊர்ல சமாதானம், ஊர்ல சமாதானம். தேசத்துல சமாதானம். தேசத்துல சமாதானம். அவர்தான் ஜீசஸ். அவர்தான் ஜீசஸ். நீ பாச பேசி அப்பா. சில நிமிடங்கள் தான் முடிக்க முன்னாடி ஒரு வல்லமை இறங்கணும். காற்று வீசணும். காற்று வீசணும். காடை வரணும். காடை வரணும். வெட்டுக்கிளி வெளியேறணும். வெட்டுக்கிளி வெளியேறணும். தண்ணி வற்றணும். தண்ணி வற்றணும். ஏசையா, 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 ஆபகதரா. ஏசையா, ஏசையா, ஏசையா. ஆபாபா. ஷேரே ஆபாகா. ஆபாகதரா காபாகா. ஷேதே ரேகா பாகா. இதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, trust the Lord. Yes. Trust him forever. Forever. 26:4. ஆமென். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென். Trust him.
நம்புங்கள். forever. எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்புங்கள். சொல்லுங்க, நம்புங்க. நம்புங்கள். இயேசுவை நம்புங்க. இயேசுவை நம்புங்கள். அவர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் அவரே அவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். நித்தியத்துக்கும் இருக்கிற கன்மலை ஜீசஸ். நித்தியத்துக்கு இருக்கிற கன்மலை ஜீசஸ். நித்தியத்துக்கு இருக்கிற கன்மலை ஜீசஸ். ஆகவே என்றென்றைக்கும் நம்புங்க. அப்பொழுது பூரண சமாதானம். பூரண சமாதானம். உங்க இதயத்துல சமாதானம். இதயத்துல சமாதானம். சந்தோஷம். சந்தோஷம். தேங்க்யூ அப்பா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து அப்படியே எழுப்புங்க பார்க்கலாம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆனந்தமே ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ். ஜீசஸ். பாபா காதே ஹே பாகாஷே தே ஹே மகாதரா. தெரிந்தமே ஓ துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. ஜீசஸ். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. ஹalleluya. மாவட்டமே, சிவகாசி நகரமே, திருத்தங்கள் பட்டணமே, அரணுக்கு திரும்பு, இரட்டிப்பு நன்மை. பாடுறப்பா, உயர்த்துறப்பா பிள்ளைகளா. இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. ஹalleluya. துதிப்பே துதித்துக் கொண்டே ஜோரா கைதட்டி ஏசையா கூப்பிடுங்க. ஏசையா ஏசையா ஷாரா காபா காதா ரே ஏசையா காபா காதா ராகா பாகா காபா கா ஏசையா காபா கா ஏரேஹா ஓ ரேஹா பா லாகா ரே ஷேரேஹா பா ஓ ரேஹா பாகா ஏசையா. 12 வருடம் வேதனையோடு இருந்தவளுக்கு இயேசு என்ன சொல்லி அனுப்புறாரு? சமாதானத்தோட போ. சமாதானத்தோட போ. உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிச்சு. உன்னை சுகமாக்குச்சு சொன்னாரா? சொன்னாரு. அவளை பார்த்து சொன்னாரா? சொன்னாரு. அவ எப்படி வந்தா? வேதனையோ வரும்போதே சொல்லிட்டு வர்றா, இந்த இயேசு பக்கம், இயேசுவை நான் தொடுவேன், இயேசுவை நான் தொடுவேன், சுகம் பெறுவேன், சுகம் பெறுவேன், இயேசுவிடம் வர்றேன், இயேசு கிட்ட வருகிறேன், சுகம் பெறுவேன், சுகம் பெறுவேன். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்ததா? நடந்தது. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஷீபா பாபா ஷீபா பாபா ஷீபா பாபா ஏசையா ஏசையா ஏ பாபா ஏசையா. உங்களையும் பார்த்து தான் சொல்றாரு. அந்த மார்க்கில் தான் இருக்கு 5. சரி, அதை வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. அவளை பார்த்து சொல்வான், எஸ், உன் நம்பிக்கை, உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிச்சு, உன்னை சுகமாக்கிட்டு. இனி நோய் இருக்காது, இனி நோய் இருக்காது. நீ சந்தோஷமா போ, நீ சந்தோஷமா போ, சமாதானமா போ, சமாதானமா போ. உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நன்றி அப்பான்னு சொன்ன. நன்றி அப்பா. ஹalleluya. ஆனந்தமே
கடைசியா ஒரு பெண்ணுக்கு சமாதானம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அண்ணா ஹானா, அவளுக்கு சமாதானம் போ, உன் ஜெபத்துக்கு பதில் என்று சொல்லி சாமுவேலை பிறக்க வைத்தார் கர்த்தர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு சமாதானமா போ, உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. சமாதானத்தோடு போ, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு சாமுவேல் வருவான், ஒரு சாமுவேல் வருவான், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி உன் குடும்பத்துல சந்தோஷமா போ, சந்தோஷமா போ. We receive it in Jesus name. மூன்றாவதாக 2 பெண்களை பார்த்த மூன்றாவது பெண், அவளுக்கு பேரே இல்லாத பெண், அவ பேரே பாவியான ஸ்திரீ. பாவியான ஸ்திரீ. லூக்கா 7:37 அவள் இயேசுவண்ட வந்துட்டா. அழுகிறா, கூந்தலால கண்ணீரை துடைக்கிறா, முத்தம் கொடுக்கிறா, என்னெல்லாம் அவர் பாதத்தை செய்யணுமா கட்டி பிடிக்கிறா, அழுகிறா. எனக்கு வேற வழி இல்ல, இந்த பாவத்தை விட முடியல, விபச்சாரத்தை விட முடியல, அழுகிறா. நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும். விபச்சாரத்துல இருக்க அழுகிறா, ஓன்னு அழுகிறா. எனக்கு வேற வழி இல்ல, விபச்சாரத்தில் பிடிபட்டு நம்ம காத்தாலாக்காரா இச்சையின் ஆவி, விபச்சார ஆவி, அதிலிருந்து வெளிவர ஒரே ஒரு வழிதான் ஜீசஸ். 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 அழுகிறா, முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. முத்தம் கொடுப்பதில் ஓயவில்லைன்னு இயேசுவே சொல்றார். ஹalleluya. ஹalleluya. அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, சந்தோஷமா போ, சந்தோஷமா போ. இனி நீ பாவி இல்ல, இனி நீ பாவி இல்ல. உன் பாவம் மன்னிக்கப்படுது, உன் பாவம் மன்னிக்கப்படுது. மகளே, மகளே, மகனே, மகளே, உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. சமாதானத்தோடு போ, உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதுதான் ஜீசஸ். இதுதான் ஜீசஸ். மன்னிப்பது மட்டும் இல்ல, இனி அவள் ஒருபோது அந்த தொழில போகாதபடி கிருபையை கொடுப்பாரு. கிருபையை கொடுப்பாரு. இனிமேல் அந்த தொழிலுக்கு போகாதபடி கிருபையை கொடுப்பாரு. ஒரு பக்கம் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இனி அந்த தொழிலுக்கு போகாதபடி கிருபையை தருகிறார். பாவ மன்னிப்பு, அடுத்து பரிசுத்தம் அவர்தான். பாவ மன்னிப்பு, பரிசுத்தம் அவர்தான். உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவர் தான் ஜீசஸ். உன்னை பரிசுத்தமா வாழ வைக்கிறவர் தான் ஜீசஸ். விருதுநகர் மாவட்டமே, விருதுநகர் மாவட்டமே, சிவகாசி தாலுகாவே, சிவகாசி தாலுகாவே, இயேசு உனக்கு வேணும், இயேசு உனக்கு வேணும். பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, பாவம் மன்னிக்கப்பட இயேசு உனக்கு வேணும். விருதுநகர் மாவட்டமே, சிவகாசி தாலுகாவே, உன் பாவம் மன்னிக்கப்பட, நீ பரிசுத்தமாய் வாழ, உனக்கு இயேசு வேணும். இயேசு வேணும். ஹalleluya. பா, அவள் கண்ணீர் துடைக்கப்பட்டாள். வாழ்க்கை மாறியது, வாழ்க்கை மாறியது. ஹalleluya. ஹalleluya. விபச்சார வாழ்க்கை விபச்சார இயேசு ஒருவர் தான் மாற்றுவார். இயேசு ஒருவர் தான் மாற்ற முடியும். முடிக்கிறேன். இந்த இயேசு பாவ மன்னிச்சு, பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல் ஜெயம், பரலோகம். ஆமென். நான் போகிற இடமெல்லாம் சொல்லுவேன், பாப்பா பீப்பா, பாப்பா பீப்பா. சொல்லுங்க, பாப்பா பாப்பா பீப்பா. பீப்பா. முதல் பா பாவ மன்னிப்பு, முதல் பா பாவ மன்னிப்பு. இரண்டாவது பா, இரண்டாவது பா பரிசுத்தம், பரிசுத்தம். மூணாவது பி, மூணாவது பி பிசாசின் மேல ஜெயம். நாலாவது பா பரலோகம். பாப்பா பீப்பா, பாப்பா பீப்பா. இதுதான் ஜீசஸ். 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 விடாதீங்க, 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 விடாதீங்க. ஏய் கபா, ஜீசஸ். ஏய் கபா, 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 கபா. பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், பிசாசின் மேல ஜெயம், பரலோகம், இதை தருகிறவர் ஜீசஸ். 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 சிங்கத்தின் மேலும்
நடந்தே செல்லுவே glory சிங்கத்தின் மேலோ ஆமின்னே ஆமென் நடந்தே செல்லுவே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா பேரின்பமே ஹல்லேலூயா Glory. ஆனந்தமே Glory. ஹல்லேலூயா பேரின்பமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பே தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா சேர லாரா கபாரே கபாரே துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஆனந்தமே glory ஹல்லேலூயா glory பேரின்பமே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆனந்தமே ஆமென் ஹல்லேலூயா பேரின்பமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இந்த பாப்பா பீப்பா மறக்க கூடாது பாப்பா பீப்பா மறக்க கூடாது பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு பரிசுத்தம் பரிசுத்தம் பிசாசின் மேல் பிசாசின் ஜெயம் மேல ஜெயம் பரலோகம் இதை நான் எங்க கண்டுபிடிச்சேன் எங்க இருக்கு அந்த வசனம் அதையும் பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம் ஆமென் அப்போஸ்தலர் 26 இந்த வருஷம் 26 தானே 26 இன்னைக்கு தேதி 26 தானே தேதி 26 18 கையை தட்டு 26 18 அப்போஸ்தலர் 26 18 அப்போஸ்தலர் 26 18 அங்கே ஜீசஸ் பேசுறாரு ஜீசஸ் பேசுறாரு யார்கிட்ட பேசுறாரு அந்த சவுல் என்ற பவுல் சவுல் பவுல் பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கும்படி போயிட்டு இருக்கிறாரு இயேசு சொல்லாத அப்படி இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிற பிசாச இயேசு சந்திக்கிறாரு எஸ் அவன் கண்ணை குருடாக்குறாரு எஸ் கைதட்டுங்க பார்க்க ஆமென் பவுல் குருடாகிறாரு பவுல் குருடாக அவரால் அதை செய்ய முடியல எஸ் இப்ப யார் அப்படின்னு போகும்போது இயேசுனா வந்திருக்கேன் இயேசு நான் வந்திருக்கிறேன் இயேசுனா வந்திருக்கிறேன் இயேசு நான் வந்திருக்கிறேன் நீ குருடா இருப்பது போல நீ குருடா இருப்பது போல இந்த உலகம் என்னை அறியாமல் குருடா இருக்கு என்னை அறியாம குருடா இருக்கு அவங்க கண்ணை திறக்க உன்னை தான் அனுப்புறேன் அவங்களுடைய கண்ணை திறக்க உன்னதான் அனுப்புறேன் இது எப்படி பாருங்க ஆமென் நீ போ சொல்லு சொல்லு இயேசுதான் பாவ மன்னிப்பு பற்று விசுவாசத்தால பாவ மன்னிப்படைய பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசுதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர் சாத்தானை விட்டு இருளை விட்டு திருப்புகிறவர் இயேசுதான் பாவ மன்னிப்பு வந்துருச்சு பரிசுத்தம் வந்துருச்சு பிசாசின் மேல ஜெயம் வந்துருச்சு கடைசியா பரலோகம் வந்துருச்சு பாவ மன்னிப்பு பரிசுத்தம் பிசாசின் மேல ஜெயம் இறுதியாக பரலோகம் மனப்பாடமா சொல்லுங்க ஆமென் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால தான் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால தான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசுவால தான் அதுக்குரிய சுதந்திரம் தான் பரலோகம் அதற்குரிய சுதந்திரம் தான் பரலோகம் பரிசுத்தமாக்கி பரலோகம் நம்முடைய சுதந்திரம் அங்கே போகும்படி இருளாகிய பிசாசு இருளாண்டின் பாங்க பாருங்க இருளாண்டி போ ஆண்டி போ இருள் போ சாத்தானே போ ஜெயம் எடுத்து பரலோகம் ஆமென் எப்படி இருக்கும் இந்த பவுலுக்கு 3 நாள் அப்படியே ஜெபித்து இந்த பூமியில மிகப்பெரிய புனிதரா மிகப்பெரிய ஊழியரா அந்த பவுல் வந்தார் ஆமென் கைதட்டி பவுலுக்கு ஒரு கைதட்டி தேங்க்யூ அப்பா பவுலுக்காக தேங்க்யூ
பா இன்றைக்கு இந்த பவுல் இல்ல, நீங்க தான் பவுலா ஊழியம் பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் செய்வீங்களா? ஆமென். இந்த உலகம் குருடா இருக்கு, இந்த உலகம் குருடா இருக்கு. இயேசுவை அறியலையே, இயேசுவை அறியலையே. பாவ மன்னிப்பு இல்லையே, பாவ மன்னிப்பு இல்லையே. பரிசுத்தம் இல்லையே, பரிசுத்தம் இல்லையே. பிசாசு மேல ஜெயம் இல்லையே, பிசாசு மேல ஜெயம் இல்லையே. பரலோகத்தை குறிச்ச பார்வையே இல்லையே, பரலோகத்தை குறிச்ச பார்வையே இல்லையே. இவர்கள் கண்ணை திறக்க, இவர்களுடைய கண்ணை திறக்க நான் போவேன் சொல்லுங்க. நான் போவேன். பவுலா நான் போறேன். பாவ மன்னிப்பை பிரசித்தப்படுத்த, பரிசுத்தமாக்குகிற இயேசுவை பரிசுத்தப்படுத்த, எல்லா பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கிற இயேசுவை அறிவிக்க, பரலோகத்துக்கு வாசலாய் இருக்கிற இயேசுவை தெரிவிக்க பவுலா நான் புறப்பட்டு போகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி. எத்தனை பேர் விசுவாசிகளாம் கை உயர்த்துங்க. ஹalleluya. உங்க சொந்தங்களுக்கு இத சொல்லணும், உங்க நண்பர்களுக்கு பாப்பா இவர்தான் ஜீசஸ் சொல்லணும். ஹalleluya. கண்கள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிடுவேன் சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். சொல்லிடுவேன் சுவிசேஷம், சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் என் நண்பர்களுக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுவேன் சுவிசேஷம் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும். அதுக்குத்தான் அபிஷேகம். சொல்லிடுவேன் சுவிசேஷம். ஆமென். சொந்தங்களுக்கும் என் நண்பர்களுக்கும். சொல்லுங்க. அபிஷேகம் விடுமமா, ஆவியானவர் எனக்குள்ளே. Glory. அபிஷேகம் Glory. என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே. Glory. ஆவியானவர் எனக்குள்ளே. Glory. அபிஷேகம் என் மேலே. ஊழியம் செய்கிறவர்களுக்காக இது விசேஷமான நேரம். சுவிசேஷம் சொல்ல போறேன் சொல்லுகிறவர்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரப்போகிறது. சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் சிறையில் இருக்கிறவர்களுக்கும் இருளின் அதிகாரத்தில் உட்பட்டவர்களுக்கும் கட்டப்பட்டவர்களுக்கும் இந்த இயேசுவை சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பாவம் மன்னிக்கிறா, பரிசுத்தம் தருகிறா, பிசாசின் மேல் ஜெயம் தருகிறா, பரலோகம் கொண்டு போகிற இந்த இயேசுவை சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுதே உங்கள் மேல் ஒரு புதிய சுவிசேஷ அபிஷேகம், ஊழிய அபிஷேகம் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இப்பொழுது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழிய அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம். கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கும்படி, சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை ஆக்கும்படி, குருடாக்கப்பட்டவர்கள் கண்ணை திறக்கும்படி இதோ ஒரு அபிஷேகம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லா கட்டுக்களை அவிழ்க்கிற அபிஷேகம், சிறையிருப்புகளை திறக்கிற அபிஷேகம். Thank you Jesus. பிரியமானவர்களே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார். உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அரணுக்கு திருமணம் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? பெற்றுக்கொண்டவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சொந்தங்களுக்கும் இது தேவை, உங்க நண்பர்களுக்கும் இது தேவை. அதை நீங்கள் சொன்னால் கர்த்தர் செய்வா. வெறும் வார்த்தையால் அல்ல, வல்லமையோடு நீங்கள் அதை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த அபிஷேகம், அதற்காகத்தான் இந்த அபிஷேகம். எத்தனை பேர் நான் ஊழியத்தை செய்ய போகிறேன், இயேசுவை சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார்கள்? கைகளை தட்டி இப்பொழுதே ஒரு வல்லமை, ஒரு சுவிசேஷ அபிஷேகம், ஒரு சுவிசேஷ அபிஷேகம், ஒரு ஊழிய அபிஷேகம், இயேசுவை சொல்ல அபிஷேகம். நீங்க சொல்லும் போதே கட்டுகள் அவிழ்க்கப்படும், நீங்க சொல்லும் போதே சிறையிருப்பு மாறும், நீங்க சொல்லும் போதே கண்கள் திறக்கப்படும்.
நீங்க சொல்லும் போதே பிசாசின் பிடி விலகும். கைகளை தட்டி வெற்றுக்கள் 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 வெற்றுக்கள். மைதானம் முழுவதும் அந்த அபிஷேகம், மைதானம் முழுவதும் எல்லா பகுதியிலும் ஊற்றப்படுகிறது. எங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். வல்லமை பெரியமானவர்களே, இது வெறும் வார்த்தையிலே ஜனங்களை காப்பாற்ற முடியாது, வெறும் சொல்லிலே காப்பாற்ற முடியாது. இதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. நசரேயனாகிய இயேசுவை பிதா பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடினாலே அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் ஆகப்பட்டவர்களை விடுதலையாக்கி குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். Because he was anointed with the Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உங்களை வந்து நிரப்ப போகிறார், உங்களை முத்திரை போட போகிறார். எத்தனை பேர் எந்த சுயநலமும் இல்லாமல் நான் கர்த்தருக்கு கருவியாக பயன்பட போகிறேன் என்று கையை உயர்த்தி அர்ப்பணிப்பீர்கள்? ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்? என் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். என் சொந்தங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, என் சொந்தங்கள் பாதாளத்துக்கு போகக்கூடாது, என் நண்பர்கள் என் பக்கத்து வீட்டுக்காரங்க பாதாளத்துக்கு போகக்கூடாது, பாவத்திலே அடிமையாகி பிசாசுக்கு இரையாக கூடாது. அவர்களை காப்பாற்ற நான் இயேசுவை சொல்ல போகிறேன், அவர்களை காப்பாற்ற நான் இயேசுவை அறிமுகப்படுத்த போகிறேன். எனக்கு அந்த பலன் வேணும்னு கேட்கிறவர்கள் கை உயர்த்துங்கள். எனக்கு அந்த பலன் வேணும். நான் சொல்லும் போதே அவங்க விடுதலை ஆயிரணும், நான் சொல்லும் போதே அவங்க ஏற்றுக்கொள்ளணும், நான் சொல்லும் போதே அவங்க கண் திறக்கப்படணும். கையை உயர்த்துங்க. இப்பொழுதே அந்த வல்லமை உங்கள் மேல் ஊற்றப்படும்படி மீண்டும் நாம் பாட போகிறோம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். முழங்கிடுவேன் முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லுங்கள், முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே. சொல்லுங்க சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இந்த பகுதி முழுவதும் இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவே தேசமெங்கும். எப்படி? இயேசுவின் நாமத்தினா. காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத். இப்ப பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. அபிஷேகம் என்னே, ஆவியானவர் எனக்குள்ளே. அந்த அபிஷேகம். Thank you Lord, thank you Jesus. ஆவியானவர் எனக்குள். அபிஷேகம் அபிஷேகம் என்னே. Thank you Lord, thank you Lord. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. குடி பாவத்துல சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணும். சொல்லுங்க, சிறையில் உள்ளோர் ஆயிரம். சிறை இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் விடுதலை. சொல்லுங்க, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும். அந்த கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும். அந்த கட்டுக்களை உடைக்கணும். அதற்கான அபிஷேகம். அபிஷேகம் என் கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம். சிறையிருப்பை மாற்றுகிற அபிஷேகம். கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இந்த நேரம் என் மேல சொல்லுகிற ஒவ்வொரு மேல ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள்.
பெற்றுக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க மேல உங்க மேல உங்க மேல உங்க மேல மைதானம் முழுவதும் பெற்றுக்கொள். நீ போய் சொன்னாலே கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீ சுவிசேஷம் சொன்னாலே சிறையிருப்புகள் திறக்கப்படும். இயேசுவை சொன்னாலே கட்டுகள் பெற்றுக்கொள். Receive that power. Receive that power. That power of utterance. Shakamakatala. யார் யார் தாகமா இருக்கிறீர்களோ இந்த கடைசி நாள், கடைசி நிமிடம் ஒரு ஊழிய அபிஷேகம் இதோ ஊற்றப்படுகிறது. மைதானம் முழுவதும் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள். Receive. Shakamakabara. Shakatala. Mama Handara. நீங்க எந்தெந்த வீட்டுல கால் வைக்கிறீர்களோ அந்தந்த வீட்டுல வெட்டுக்கிளிகள் அடித்து வெளியேற்றப்படும். நீங்கள் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் செல்வம், ஆஸ்தி, காடைகள் அடித்து உள்ளே கொண்டு வரப்படும். நீங்கள் செய்கிற ஊழியங்களில் ஆத்துமாக்கள் அறுவடை உண்டாகும். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட தாகமுள்ள யாவர் மேலும் ஊற்றப்படுகிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் if you are thirsty, this is the moment, this is the hour. He is pouring. இந்த நாட்கள்ல எங்கே போனாலும் அதிகமாய் கேட்கிறது டிப்ரெஷன், மன அழுத்தமாக இருக்கிறது. நான் மன அழுத்தத்திற்கு மாத்திரை எடுக்கிறேன், நான் தூக்கமின்மைக்கு மாத்திரை எடுக்கிறேன், எனக்கு பயம் என்று ஏராளமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு துதியின் உடையை போத்தும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அந்த ஒடுங்கின ஆவியை துரத்தும்படி, அந்த ஒடுக்குகிற ஆவியை துரத்தும்படி, that spirit of heaviness இந்த விருதுநகர் மாவட்டத்திலிருந்து துரத்தும்படி துதியின் உடையை போத்துகிற ஒரு ஆராதனை அபிஷேகம், தந்தைக்குள் இருக்கிற இந்த ஆராதனை அபிஷேகம், எங்க ஊழியத்தில் இருக்கிற இந்த ஆராதனை அபிஷேகம் யார் யாருக்கு வேண்டும், யார் யார் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? Imparted now. It's imparted now. Receive. Shakamamagabaraba. துதியின் உடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. பாடுங்கள். துதியின் உடை போத்தனுமே ஒடுங்கின. எல்லாரும் சத்தமா துதியின் உடை போத்தனு. நீங்க துதிங்க. ஜனத்திற்கு துதியின் உடை போத்தனுமே ஒடுங்கின. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த அந்த ஆராதனை அபிஷேகம் சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே ஆவியா ஓ எனக்குள் அந்த ஆராதனை அபிஷேகம் யாரை போலவும் நானும் சினிமா பாடலை பாடி திரிந்தவன் தான். எங்கிருந்து வந்தது இந்த அபிஷேகம்? இப்படிப்பட்ட ஒரு தந்தையினிடத்திலிருந்து அந்த துதி அபிஷேகம், ஆராதனை அபிஷேகம் என் மேல வந்ததுதான். இன்னைக்கு துதியினுடைய போகிற இடமெல்லாம் போத்தி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்ற கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். என் மேல் மாத்திரம் தான் ஊற்ற முடியுமா? உங்கள் மேல் ஊற்ற முடியாதா? ஒரு நாளைக்கு பதிலாக 3 நாளைக்கு அவர்கள் கொடுத்து இந்த 3 நாள் இங்க இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆராதனை அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. அந்த ஆராதனை யார் யார் கேட்கிறீர்களோ, யார் யார் தாகமா இருக்கிறீர்களோ, இப்பொழுது it has been imparted. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி மைதானம் முழுவதும் நீங்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது ஊற்றப்படுகிறது ஆராதனை அபிஷேகம்.
ஆராதனை அபிஷேகம். நீங்கள் ஆராதித்தாலே அங்கே மரட்டு கற்பங்கள் திறக்கப்படும். நீங்கள் ஆராதித்தாலே இனி கற்பம் விடாது. நீங்கள் ஆராதித்தாலே அந்த வீட்டில் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அபிஷேகம். கைகளை தட்டி ஷாக்கா மாமா காபா ஹந்தோரோ லாரா மாமா கந்தராபா ஷாக்கா தராபா. எத்தனை பேர் ஆராதனை அபிஷேகத்தை? இன்னொரு விஷயம் கடைசியாக, இந்த மாவட்டத்திற்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாவட்டத்தில் அதை நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். துதி அபிஷேகம் தேவை, ஆராதனை அபிஷேகம் தேவை. பகைஞனை பழிக்காரனை அடக்கி போட கர்த்தர் துதியை தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமான நியாய தீர்ப்பை செலுத்தும்படிக்கு துதி துதி. கைகளை தட்டி துதின்னு சொல்லுங்க. உங்க வாய் துதிக்கட்டும். இந்த கடைசி நேரம் ஒரு ஆராதனை அபிஷேகம், ஒரு ஆராதனை அபிஷேகம், ஒரு ஆராதனை அபிஷேகம். ஆராதிக்காமல் பிரியமானவர்களே, துதிக்காமல் அவனை மேற்கொள்ள முடியாது. இந்த 3 நாட்கள் இந்த ஊழியம் துதித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா அலக்களிக்கிற பொல்லாத வல்லமைகளை முறியடிக்கும்படி, அடக்கி போடும்படி துதி எழும்பி இருக்கிறது. கைகளை தலைக்கு மேல கைகளை தட்டி ஷாபா காத்தா லாராமா மகாபா ராபா ரேகாமா நாபா. ஆனால் இந்த 3 நாள் பத்தாது. நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். எத்தனை பேர் செய்வீங்க? தொடர்ந்து நான் செய்வேன்னு சொல்றவங்க, தொடர்ந்து நான் இந்த துதி ஆராதனையை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வீட்டில் செய்வேன், சபையில செய்வேன், நான் பாடுவேன்னு சொல்லுங்க. கை உயர்த்தி நான் பாடுவேன்னு சொல்லுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என். எல்லாரும் சத்தமா நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என்னே. துதியா துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. சொல்லுங்க, துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. எப்பெல்லாம்? நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நீங்க சொல்லுங்க, நான் பாடுவேன், நான் பாடு, நான் இரவு பகல். ஊழியர்கள் எங்களோட சேர்ந்து பாடுங்க. நான் பாடு, நான் துதிப்பே, இரவு பகல் என் நேரமும் துதியா என் நாவு நிறைந்து. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாயை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, துதி என் வாயை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நிறைந்து. சொல்லுங்க, நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கை, நாள்தோறும் உம்மை துதிப்பே. Thank you Lord. துதி என்னை செய்கிறது? எப்போதும் நான் தேடும் என் கண்மலை. சொல்லுங்க சொல்லுங்க, எப்போதும் நான் தேடும் என் கண்மலை நீர்தானே. புகலிடமோ புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. துதிங்க துதிங்க, புகலிட எங்க எனக்கு எல்லா. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. Thank you Lord, thank you Lord. நாள்தோறும் ஒரு துதி அபிஷேகம். ஓ நம்பிக்கையோடு இந்த மாவட்டம் முழுவதும் துதி அபிஷேகம். ஓ நாள்தோறும் துதிக்கிற சபை, அந்த பகைஞனை அடக்கும் சபை, துதிக்கிற ஊழியம், அந்த பழிக்காரனை அடக்கிற ஊழியம், துதிக்கிற ஊழியர்கள், பகைஞனை அடக்கிற ஊழியர்கள், நம்பிக்கையோடு. சொல்லுங்க இப்ப அந்த அபிஷேகம், அபிஷேகம் என்ன ஆவியானவர் எனக்கும் அந்த என்னே. ஓ துதியின் உடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு.
சொல்லுங்க. துதியின் உடை போத்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு அந்த அபிஷேகம் என்னே ஆவியானவர் எனக்குள்ளே கடைசி 2 நிமிஷம். இப்போ அந்த துதி அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரம், ஆராதனை அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரம். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியா. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆராதனை அபிஷேகத்தை. இந்த கடைசி நேரம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த கடைசி நேரம் பெற்றுக்கொள்ளுங்க. 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 கைகளை தட்டி வாய் திறந்து அந்நிய பாஷை, புது பாஷை உண்டாகுது. புது பாஷை. சிலருக்கு புது பாஷை. உங்க வாயில புது பாஷை. புது பாஷை. கைகளை பலமாய் தட்டி வாயை திறந்து துதி அபிஷேகம். கைகளை தட்டி பெற்று புது பாடல்கள் எழுதுவீர்கள். புது பாடல்கள் எழுதுவீர்கள். ஆராதனை செய்வீர்கள். worship leaders எழும்புவீர்கள். தாவீதுகள் எழும்புவீர்கள். அலக்களிக்கிற ஆவியை துரத்துகிற தாவீதுகள் எழும்புவீர்கள். இதோ எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை அபிஷேகத்தால் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார். முத்திரை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அருமையான தந்தையை போல எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவிலை நிறைந்து அர்ப்பணித்து அர்ப்பணித்து சந்தேகப்படாம கை உயர்த்தி அர்ப்பணித்து முடிப்போம். அர்ப்பணித்து உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. நீங்க சொல்லுங்க. அர்ப்பணித்து உமக்காக உம்மைத்தான். எல்லாரும் வாய் திறந்து உமக்காகத்தான், உம்மைத்தான். அந்த கரையும் வீணா போக கூடாது. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. சொல்லுங்க. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் ஊழியம் செய்வது தானே. என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் விருப்பம் செய்வதுதான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் ஓடி 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 உழைத்திடுவேன். எல்லார் வாயும் சொல்லட்டும் அர்ப்பணமா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் இயேசுவை சொல்ல ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே,
நீங்க சொல்லுங்க, எஜமா என் இயேசுராஜனே, என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் செய்வது தானே. வேலை பார்க்கும்போது என் என்ன, படிக்கிற இடத்துல, குடும்பத்தின் மத்தியில விருப்பம். கடைசியா சொல்லுங்க, என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராட வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராட வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். கொலை, கற்பழிப்பு, வன்முறை எல்லாம் ஒழியணும். அது உங்களால தான் முடியும். வன்முறை எல்லாம், அதுக்கு உங்களை சொல்லுவேன், எஜமானனே, எஜமான